வணக்கம். அருள்மிகு ஸ்ரீ பவானி அம்மன் திருக்கோவில் மாங்காடு. ஆடி மாதம் என்பாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே சில பேருக்கு இல்லை பல பேருக்கு ஆடி மாதம்னா ஒரு ஆட்டம் கொடுத்துரும்னு சொல்லுவாங்க. நமக்கு இயற்கை ரீதியாகவும் சரி, நிறைய சூழ்நிலை ரீதியமாக சரி, அந்த டைமில் என்னென்னா ஆத்தாளுக்கே உரிய மாதம் தான் ஆடி மாதமாக ஆத்தாவை நம்மளுக்காக எடுத்துக்கிட்டா. ஆத்தாவில் வழங்கி நம்ம கூழ் ஊற்றி கும்பிடும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு அந்த மாதம் மாறினா மழை பெய்யறது, அடுத்த 3 மாதத்துக்கு அப்புறம் மழை பெய்யறது, செல்வ செழிச்சு கொடுக்கறது எல்லாமே இந்த ஆடி மாதத்துக்கு அப்புறம் தான், ஆடி 18க்கு அப்புறம் தான் எல்லாமே நல்லபடியாக தொடங்கி வரும். அப்படின்றதுக்கு தான் ஆடி மாதம் ஆத்தாளுக்கு உரிய மாதம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாதம் போய் நம்ம கோயிலில் போய் பொங்கல் வைக்க போகிறது கிடையாது. ஏதோ தை மாதம் வைப்பாங்க, சில பேர் தான் தை மாதம் வைப்பாங்க, பெரும்பாலும் ஆடி மாதம் வைப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் என்ன பண்ணுறீங்க, வீட்டில் ஸ்டவ் வச்சு பொங்கல் வச்சுட்டு வந்துடுறீங்க. அது எப்படி நல்லதாக இருக்கும்? அதாவது ஒரு இடத்துல பொங்கல் ஏன் வைக்கிறாங்கன்னா, அந்த பொங்கல் பொங்குற திசையை பார்த்து அம்மா அடுத்த 6 மாதம், அதாவது தை மாதம் வரைக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு வீட்டில் செல்வ செழிப்பை கொடு, ஆடி மாதத்தில் ஒரு பொங்கல் வச்சிடுறேன், உனக்கு என் குடும்பத்தில் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காத அப்படின்னு வேண்டிட்டு போகிறதா நம்ம கோவிலில் பொங்கல் ஏறுது. பல பேர் என்ன பண்ணுறீங்க, ஏதோ ஒரு கை குழந்தை வச்சுருக்கீங்க, முடியல ஒரு இதுனா பரவாயில்ல, வயது ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்குது, அம்பாவை நான் நேர்த்தியாக கும்பிட்டேன், என்னால் பொங்கல் வைக்காமல் இருக்க முடியாது, நான் வீட்டிலேருந்து வச்சு எடுத்துகிட்டு சொன்னான். சும்மா இருக்கிறவங்க கூட என்ன சொல்கிறீங்க, என்னால் முடியல, பொங்கல் வைக்க முடியல, அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், ஒரு 1000 2000 செலவு போகிறோம், ஏதாவது ஒரு கஷ்டம் வருது, ஏன் வராது? நம்மளோட பண்பாட்டை ஏன் விட்டு கொடுக்குறீங்க? முதல்ல தேவையில்லாமல் எங்கேயோ ஊரை சுற்றுறோம், தேவையில்லாமல் எதோ செலவு பண்ணுறோம். கோவிலில் ஒரு பொங்கல் வச்சாதான் என்ன? நிறைய பேர் வீட்டிலே வச்சுட்டு வந்துடுறீங்க, அது ரொம்ப ரொம்ப தவறு. ஒரு 20 ரூபா சொல்லி ஆகுது, ஒரு 20 ரூபா செலவாகுது, கருப்பு வாங்கன்னு நினைக்காதீங்க. அதை மனம் குளிர நம்ம கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து வச்சு நம்ம மனக்குறையெல்லாம் தீர்த்து அந்த பொங்கல் பொங்குறதுலே அம்மா நம்மளுக்கு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லிடுவா. அதுக்கு தான் அந்த பொங்கலே வைக்கிறது. எல்லாரும் பக்கத்தில் இருக்க கிராம தேவதையோ ஊர் தேவதையோ பெரிய பெரிய கோவிலுங்களோ எங்கே வேண்டி இருக்கீங்களோ, உங்களுக்கு எங்கே வழக்கமோ அங்கே போய் உங்கள் குலதெய்வ கோவிலாம் அங்கே பொங்கல் வைத்து வழிபட்டு வரது தான் நல்லது. அதனால் அதை போய் செய்யுங்க, அதுதான் மிக சிறந்ததாகும். நம்ம கோவிலையும் தயவு செஞ்சு யாரும் பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு வராதிங்க, பொங்கல் வைங்க. அதுக்கு தான் நாங்கள் இப்போ 10,000 ரூபாய் செலவு பண்ணி எல்லாருக்கிட்டையும் பேச்சு வாங்கி சண்டை போட்டு அதை ரெடி பண்ணியிருக்கோம். இது இங்கே மட்டும் நடக்கிறதுல நிறைய கோவில் எல்லாமே நான் எல்லா கோயிலும் வச்சு தான் எடுத்துகிட்டு போயிடுவேன். இது பெருமைக்கு நான் சொல்கிற இடத்துக்கு கிடையாது. அது மாரியாத்தாளுக்கு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அது ஒரு பார்வை தான் பார்ப்பா. அதே நீங்கள் அவள் எதிர்க்க வச்சு அந்த பொங்கல் பொங்குற வாசனை இது எல்லாமே அவளுக்கே சமர்ப்பணமாகும். ஒரு யாக குண்டத்தில் எப்படி அந்த நெருப்பு அந்த கண்ணல் எப்படி அம்மாவுக்கு வருதோ இதுவும் வரும். அவளுக்கு ரொம்ப பிடிச்சது கோவிலில் போய் பொங்கல் வைக்கிறது தான். இது ஒன்றும் லட்சக்கணக்கில் செலவாகிட போகிறது இல்லை. மிஞ்சி போனால் ஒரு 200 ரூபா 100 ரூபாயில் ஒரு அச்சன் தேங்காய் 100 ரூபாவும் ஒரு பொங்கல் வைக்க 100 ரூபாவும் தான் செலவாக போகுது. எல்லாரும் போய் அது சந்நிதி நிலை வைங்க. அதுதான் உங்களுக்கு மனக்குறையை தீர்த்து நீங்கள் அந்த பொங்கல் வச்சுட்டு வழிபட்டு வரதுக்குள்ள நல்லது. அது மாதிரி நீங்கள் பொங்கல் வைப்பீங்க, அப்போ என்ன பண்ணணும், கற்பூரத்தால் வச்சு தான் நம்ம குலதெய்வத்தையும் நீங்கள் எந்த சாமிக்கு பொங்கல் வைக்கிறீங்களோ வேண்டிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒருத்தவங்க பொங்கல் வைப்பாங்க, டக்குன்னு நீ ஏமா வைக்கிற பொங்கல் இருமா, என்னோட அது என்ன சொல்ல நெருப்பு எடுத்து நான் வைக்கிறேன், அது வைக்கக்கூடாது, ரொம்ப தவறு. அவங்களுக்கு இருக்கிற கர்ம வினையோ அவங்களுக்கு இருக்க ஊழ்வினையோ அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை உனக்கும் பாதி தரேன் நடக்கத அது நடக்கதா இருக்கும் நடக்கும். அதனால அந்த அந்த இதுவே செய்யாதுங்க. அவங்கவுங்க வைக்கிற பொங்கல் அவங்கவுங்க இப்போ யாரும் வச்சுட்டு எடுத்துட்டு இருப்பாங்க, அதை சுத்தப்படுத்திட்டு அப்புறமேட்டு செய்யலாம், அது தவறு கிடையாது. அவங்களாவே அவங்கவுங்க காசு போட்டு வாங்கி ஏதோ இல்லைம்மா ஒரு அவசரத்தை பக்கத்தில் போட்டு போயிடுவாங்க, வேண்டாம் நான் முடிச்சுட்டேன் அப்படின்ட்டு பற்ற வச்சு பக்கத்து பற்ற வச்சுட்டே இருப்பாங்க, டக்குன்னு எடுத்துகிட்டு வைப்பாங்க. நான் மலையனூரில் அப்படி தான் போய் பொங்கல் வச்சுட்டே இருக்கேன், இப்போ அப்படி டக்குன்னு எடுத்து நான் கேட்டேண்ணா, நான் சொன்னேன் உங்ககிட்ட நான் கேட்டேண்ணா, அது செய்யக்கூடாது. நான் ஒரு பெறாத்தின்ல நான் ஒரு வேண்டதில்லை, நான் என் தாய்க்கு பொங்கல் வைக்க வரும்போது நீ எதுக்கு அதில் கொஞ்சம் எனக்கு பிடி கொடுக்குற, நான் கேட்டேண்ணா, என்னால் நிற்க முடியல, எழுந்து நிற்க முடியல, நீ எனக்கு இது கொடுன்னு கேட்டேண்ணா. நம்மளால் முடியும். அந்த கற்பூர ஏற்றத்துக்கு அம்மா தெம்பு தர மாட்டாளா, அது மாதிரி கற்பூரத்தால் மட்டும் பொங்கல் வைங்க. கற்பூரம் வச்சாலே 2-3 கற்பூரம் வச்சாலே பற்றிக்கும். எல்லா கோவிலுமே நம்மளோட பழக்கத்தை விட்டு கொடுக்காதுங்க. ஊர் கூடிய பொங்கல் வைப்பாங்க, இன்னமும் கிராமத்தில் இருக்குது. இந்த மெட்ராஸில் வாழ்கிறவங்க தான் ஸ்டவ்வில் வைக்கிறேன் இதில் வைக்கிறேன் சொல்லுங்க, தப்பு, ரொம்ப ரொம்ப தவறு. எப்போவுமே சுள்ளி வச்சு பொங்கல் வைங்க, இல்லை விறகு சாணம் கிடைக்கிறதுல கிடைச்சா சாணத்தால் வைங்க, சுள்ளியால் வச்சு அம்மாளுக்கு வழிபட்டு எந்த கோவிலாலும் நேர்த்தியாக பூஜை பண்ணுங்கள். வருஷத்தில் ஒரு முறை நம்மளுக்காக இருக்கிற தாய் மாரியம்மனுக்கு இது நம்ம செய்கிற ஒரு பெரிய ஒரு வழிபாடு, இது யாருமே கைவிட்டுறாதீங்க. நன்றி வணக்கம். எல்லா புகழும் ஆரணியா பவானி பெரிய பாளையத்தாக்கே. நன்றி வணக்கம்.